நீங்க ஒரு பெஸ்ட் சவுண்ட் பார் வாங்கணும், அதுவும் ஒரு நல்ல பிராண்ட் கிட்ட இருந்து வாங்கணும். வயர்லெஸ் கனெக்டிவிட்டி பிளஸ் ரிமோட் கண்ட்ரோல்னு எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸோட ஜூக் பார் 100A அப்படின்னு இருக்க இந்த ஒரு சவுண்ட் பாரை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங்கை கேட்டிங்கன்னா நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. வீடியோவோட எண்ட்ல இதோட ப்ரைஸிங் அண்ட் இதை எங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஆக்சசரிஸுமே அவங்க கொடுத்துட்றாங்க. நம்ம எதுவுமே ஷாப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் அப்படின்னு தேவையே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் அதோட குவாலிட்டியும் சரி அதோட டிசைனும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமாகவும் நீங்கள் இந்த ஒரு சவுண்ட் பாரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் கோஆக்சியல் கேபிள் அண்ட் HDMI USB அண்ட் DC இன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டிவிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ப்ளூடூத்தில் கனெக்டிவிட்டியும் நீங்கள் எடுத்து சவுண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஆடியோவில் நீங்கள் கேட்டுக்க முடியும். அண்ட் இதில் ரிமோட் இன்பில்டாக கொடுத்துருக்கிறதுனால ரிமோட்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதில் பேட்டரி மட்டும் இன்க்ளூட் பண்ணலை. அதுவும் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ பேட்டரி மட்டும் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10 வாட் அவுட்புட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த சவுண்ட் பாருக்கு நீங்கள் ஒரு பவரை கொடுத்துக்க முடியும். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவலை நீங்கள் படிக்காமல் இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது. அது ஏன் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். அண்ட் இதில் டிவியில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஆடியோ இன் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபரில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டிவியிலேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்ட் பார்க்கும் கனெக்டிவிட்டியை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 10.16 சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த சப்வூஃபர். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். பட் இதுலேருந்து வர சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யூசர் மேனுவல் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க லைட் இண்டிகேட்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மொபைலில் கூகுள் குரோமில் லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேப்சர் பண்ணால் போதும். ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூசர் மேனுவலை டேப் பண்ணால் போதும். உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் ப்ளஸ் லைட் இண்டிகேட்டர் என்னென்ன லைட் இண்டிகேட்டருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் LED இண்டிகேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல்லே ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு அவைலபிள் டிவைசஸை சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும். இந்த ஜெப்ரானிக் ஜூக் பார் 100Aவை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் யூடியூப்பில் நீங்கள் 5.1 ஆடியோ கேட்கும்போது அதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட சவுண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷட்டில்டாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்ககிட்ட கொடுத்துருக்க இந்த ஆடியோ இன் கேபிளை வச்சே நீங்கள் டிவியிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா HDMI கேபிள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டேரெக்டாக டிவியிலேருந்து நீங்கள் சவுண்ட் பாருக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3500க்கு அமேசான் ஆன் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3500லேருந்து 4000க்குள்ளே தான் எப்போவுமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு.